வணக்கம் மக்களே. உனக்கு என்னப்பா, நீ பெங்களூரில் இருக்க? உனக்கு என்னப்பா, நீ ஐடியில் இருக்க? ஐடியில் இருக்கிற, பெங்களூரில் இருக்கிற, வீக்கெண்டானாலே ஃபுல் பார்ட்டி தான், ஃபுல் ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வதந்திகள் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது ஐடியில் இருக்கவன் வந்துட்டு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியும், ஊரில் மற்ற வேலை பார்க்குறவன்லாம் நரகத்தில் இருக்க மாதிரியும் வந்துட்டு சொல்கிறானுங்க. ஐடியா அவங்க என்னப்பா காசு கொட்டி கிடக்கும், அவங்களுக்கு என்ன அப்படியே அப்படியே இறப்பாங்கப்பா. பக்கத்து வீட்டு நாய்க்கு பிஸ்கட் வாங்கினோம்னாலே 1,00,000க்கு வாங்குவாங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் இங்கே ஐடியில் பெங்களூரில் இருக்கவனாகட்டும், சென்னையில் இருக்கவனாகட்டும், என்ன பாடுபடுறாங்கிறது நமக்கு தான் தெரியும். அதாவது முன்னாடி ஷூ கிழிஞ்சி தானே பார்த்த, நீ பின்னாடி ஷூ கிழிஞ்சி பார்க்கலையே அப்படின்ன மாதிரி தான் எங்கள் பொழப்பு. ஒரு நாளைக்கு வேலைக்கு கிளம்புனோம்னா அப் அண்ட் டவுன் சுமார் ஒரு 6 மணி நேரம் ஆகுது. 6 மணி நேரம் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்காதீங்க. 6 மணி நேரம் டிராஃபிக்கில் நாங்கள் பயணம் பண்ணிவிட்டு வருகிறோம். எங்கள் ட்ராவல் டைம் மட்டுமே 5லேருந்து 6 மணி நேரம். இதை தாண்டி ஆஃபீஸ் போய் நாங்கள் எங்களை ரிலாக்ஸ் வேறு பண்ணணும். அதாவது 3 மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனாலே மைண்ட் வந்து அவ்வளோ டென்ஷனில் இருக்கும். அதுவும் இன்னும் பைக்கில் போனீங்க அப்படின்னா இன்னும் பயங்கர டென்ஷன் தான். எவனையும் திட்டாமலும் போக முடியாது, எவன்கிட்டையும் திட்டு வாங்காமலும் போக முடியாதுன்ன மாதிரி. இந்த டிராஃபிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ டிராஃபிக்லையாடா போகிறீங்க அப்படின்ன மாதிரி உங்களுக்கு ஆச்சரியமாயிரும் ஊர்லேருந்து பார்க்குற மக்கள். ஸோ ஊரில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் உண்மையிலே சொர்க்கத்தில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது அப்படியே இருங்க. உங்கள் வயிற்றெரிச்சலை ஐடியில் வேலை பார்க்குறவன்ட்ட தயவு செஞ்சு காட்டாதீங்க மக்களே. ஐடியில் வேலை பார்க்குறவன் வயிறு இல்லை, வயிறு எல்லாம் எரிஞ்சு உடம்பே எரிஞ்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதனால் வந்து உங்களுடைய வயிற்றெரிச்சலை அவங்ககிட்ட காட்டாதீங்க. அவன் ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். வரக்கூடிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட இஎம்ஐ கொசுறு அங்கே இங்கேன்னு எல்லாமே போய் கடைசியில் அவங்ககிட்ட வெறும் சேலரி கார்டு மட்டும்தான் இருக்குது. எதுவும் கொஞ்சம் விதத்தில் வீட்டு வாடகை டைரெக்டாக வந்துட்டு பெங்களூர்லாம் நீங்கள் சேலரி கார்டை வந்து வீட்டு ஓனர்கிட்டே கொடுத்துடலாம். ஐயா அதில் வாடகை வரும், நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்த சம்பளமும் வாடகைக்கு போகிற மாதிரி தான் வீட்டு வாடகை இருக்குது. ஒரு 2 பிஹெச்கே பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 40,000 ரூபாய் ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது அது பாட்டில். அதனால் உனக்கு என்னப்பா நீ ஐடியில் இருக்க, உனக்கு என்னப்பா நீ அப்படி இருக்க, உனக்கு என்னப்பா நீ பெங்களூரில் இருக்க, வாரம் பார்ட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க. மனசு கஷ்டமாகுது. எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? அது எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்க, இன்றைக்கி ஆக்சஸ் கார்டை காமிச்சா வேலை நிரந்தரமாக இருக்கா, வேலை இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் திக்குனே தான் நம்மளை வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்படியே உள்ளே போய் உட்காந்தாலும் திடீர்னு செக்யூரிட்டி வந்து தம்பி உங்களை வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க, திடீர்னு ஒரு மெயில் வருது தம்பி உங்களை வேலையை எடுத்து தூக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு பயத்தோடு நாங்கள் திக்குன்னு வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். அதனால் வந்துட்டு ஐடி இருக்கவனை பார்த்து வயிற்றெரிச்சல் படாதீங்க, வேதனைப்படாதீங்க. முடிஞ்சால் பரிதாபப்படுங்க, பாவப்படுங்க. பட்டு அவருக்கு ஒரு நன்கொடையாக ஒரு அமௌண்ட்டை கொடுத்து குஷிப்படுத்தி விடுங்க. பட்டுமா?